கைகளை கோர்த்து சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கண்களை மூடி எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு உடலை கவனிக்கணும். அசைவற்ற உடல், இயல்பா ஓடுகிற மூச்சையும் கவனிக்க வேண்டும். எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு உடலை கவனித்து மூச்சை கவனித்து அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். இப்போ இறைவணக்கம், குரு வணக்கம். லட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. இறைவணக்கம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்போம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும். கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்போம். குரு வணக்கம். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர்வதற்கு இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வா. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? இருள் நிலையை உணர்வதற்கு
பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர். இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர். இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர். குருவடி தொடர்வீர். குருவடி தொடர்வீர். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. அருமையான பாடல், பொருள் செறிவு மிக்க பாடல். அமைதி, கண்களை மூடிக்கொண்டோம். அங்கு இருள் படலம். அந்த இருள் படலத்திலே பெற்றோர்களை பாருங்க. தாயும் தந்தையும் இணைந்து பெற்றோர்களையே கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்ல ஆசி பெற்றுக்கொள்வோம். அந்த இருள் படலத்திலே அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை பாருங்க. குருமகானையே கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்ல ஆசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமை நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமை நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளும் பொருளும் நிறைந்த இல்லமாக திகழட்டும். சக்திகள் மனம் விரிந்து பிரபஞ்ச சக்தியை நினைவு கூறட்டும். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு என்ன வேணும்? உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ அருள் பேராற்றல் கருணை கொண்டு உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி நின்று ஆவன செய்யுமாக. என்ன நிகழ்ந்தா இந்த சங்கல்பம் நிறைவேறுமோ அது நிகழட்டும் சொல்லி நாம ஒப்பு கொடுக்கிறோம் அருள் பேராற்றலுக்கு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி நின்று ஆவன செய்யுமாக. இப்ப என்ன வேணும்? சும்மா இருக்கணும். அப்பந்தான் அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யும். சும்மா இருக்கிறதுக்கு இப்போ ஒரு 3-4 மூச்சு உணர்ந்து மூச்சு எடுக்கணும். உணர்வோடு மூச்சை விடணும்.
breathe in, breathe out. Breathe in, breathe out. கண்கள்ல இருள் படலம், அதையும் கவனிக்கிறோம், மூச்சையும் கவனிக்கிறோம். அந்த இருளையே பார்த்து கொண்டு மூச்சு கவனிக்கிறோம். இறைநிலை என்பது இருள், மௌனம், இச்சை இல்லாத, எண்ணங்கள் இல்லாத நிலை. யாதொரு முயற்சியுமின்றி அந்த இருளையே கண்டுகொண்டு இனி மூச்சை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. மாறாக அந்த இருளையே கண்டுகொண்டு யாதொரு எண்ணமும் இன்றி அந்த இரண்டையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, எண்ணத்தை கலக்க விடுங்க. அந்த இருள் 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 ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டும். அந்த இருளையே கவனி, எண்ணங்கள் இல்லாம கவனி. உணர்வோடு கவனிங்க, இருளையே கவனி. இறைநிலை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். நமது உடலை இறைநிலை சூழ்ந்து அழுத்துவதாக கொஞ்சம் பாவித்துக் கொள்ளுங்க. இருளையே கவனிக்கணும், சூழ்ந்து அழுத்துவதாக ஒரு பாவனை, ஒரு கவனம். உடலை சூழ்ந்து ஒரு அழுத்தம், சூழ்ந்து அழுத்தம். இருளை பார்த்து கொண்டே சூழ்ந்த அழுத்தத்தை உணர்வாக்கிக் கொள்ளணும்.
இருளையே கவனித்துக் கொண்டு சூழ்ந்தொழுத்தும் ஆற்றலை உணர்வாக்கிக் கொண்டு வெறுமனே அமர்ந்திருக்கணும். எதையும் சிந்திக்கல, கவனம் மட்டும். இருளையும் கவனிக்கிறோம், சூழ்ந்தழுத்தும் ஆற்றலையும் கவனித்து உணர்ந்து கொள்கிறோம். ஆவன நிகழ்கின்றது. இருளையே கண்டுகொண்டு உடலை சூழ்ந்து அழுத்துகின்ற உணர்வு ஆவன நிகழ்கின்றது. ஆவன நிகழ்கின்றது. பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதிக்கு உட்பட்டு உடலை சூழ்ந்து அழுத்தி உள் நுழைந்து ஜீவகாந்த களத்திலே கலந்து கொண்டு சங்கல்பம் நிறைவேற ஆவன நிகழ்த்துகின்றது. நிகழட்டும். அந்த இருளையே பாவிக்கிறோம், அது இறைநிலை. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை உணர்கிறோம், அது இறைநிலையினுடைய முதல் பண்பு. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். வாழ்க வளம். போதும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் அதை செய்தாலே போதும். நிச்சயமா மாற்றங்கள் நிகழும். அடிப்படை என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த விருப்பம் திட வைராக்கியமா இருக்கணும். நான் எனது உண்மைத்தன்மையான முழுமையை முழுமுதற் பொருளாக இறைவனாக, இந்த நான் என்பது இறைவன், அதை நான் உணர்றேன். அதுக்கேற்றவாறு என் வாழ்வை எளிய வாழ்க்கையாக வைத்துக் கொள்வேன். பெரிய கடமைகள் பொறுப்புகள் ஒன்றும் இல்லை, இப்படி தேவையில்லை. குறைந்தபட்ச கடமை
குறைந்தபட்ச பொறுப்புகள் அந்த அளவுல பக்குவப்படுத்துங்க. அப்பதான் எளிய வாழ்வு வாழ முடியும். சிம்பிள் லிவிங். பெரிய ஆடம்பரத்துக்குள்ள நுழைய வேண்டாம். நான் நுழைஞ்சவன், ஆடம்பரமா வாழ்ந்தேன். இப்போ சொல்ல போனா எங்க வீடு ஆடம்பரமா தான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஆடம்பரம் இல்லை. அதாவது உலக இன்பங்களில் அளவு கிட்டும்னு அந்த அம்மா பாடினாங்க பாருங்க. இந்த இரடையோடு கலந்து கலந்து வர வர உலக இன்பங்களில் அளவு கிட்டும், கரை நீங்கும். அது ரொம்ப முக்கியம். கரை நீங்கும். அறிவு மெய்ப்பொருளாம். காணும் தெய்வங்கிற தன்னையே தெய்வமாக காணக்கூடிய ஒரு உயர்மட்ட நிகழ்வு அது. இதுக்கு அடிப்படையா உங்களுக்கு விருப்பம், வைராக்கியம் வேணும். அதுக்கேற்ற வாழ்வு வாழணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க. வாழ்க 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 வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி.